கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தில் ஒரு மாதத்தை கடந்து 2வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்விதமான சூழ்நிலைகள், கொள்ளை நோய்களின் தாக்கங்கள், பலவிதமான சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருந்து, கேடகமாயிருந்து, அரணும் கோட்டையுமாயிருந்து நம்மை பாதுகாத்து எல்லா தீமைக்கு விலக்கி நம்மை வழிநடத்தி வருகிறாரே, அந்த தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த 2வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கப் போகிறவர், நம்மை திருப்தியாக்கப் போகிறார். ஏனென்றால் இந்த வருஷத்தில் போன மாதத்திலே கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை வைத்து நான் ஜெபித்தோம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டினார். அப்போது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமென்றால் முதலாவது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் மாத்திரமே மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் இருந்தால் தான் மற்றவர்களுக்கு ஒரு 500 ரூபாயாவது கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியும். சரியா? நாம் ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு அவருக்கு அர்ப்பணித்தால்தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அந்த இயேசுவை பகிர்ந்து கொடுக்க முடியும், இயேசுவை ஈன்றெடுத்து கொடுக்க முடியும். ஆகவே இன்றைக்கு நாம் ஏன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியவில்லை என்றால், நாம் திருப்தியாக்கப்படவில்லை, நாம் பூரணப்படவில்லை, நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி இன்றைக்கு நம்மை திருப்திப்படுத்த போகிறார். ஆகவே இன்றைய செய்தியின் தலைப்பு நம்மை திருப்தியாக்கக்கூடிய இயேசு, நம்மை திருப்தியாக்கக்கூடிய இயேசு. பாருங்கள், எரேமியா 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொள்மையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொள்மையானவைகளினால் பூரிப்பாக்குவார். 2வது, அவருடைய ஜனங்களை நன்மையினால் திருப்தியாக்கப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தாங்க இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களை தான் திருப்திப்படுத்த போகிறார். என் ஜனங்கிறது யார்? அவருடைய பிள்ளைகள் தானே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அவருடைய பிள்ளைகள் தான். உங்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களையும் ஆசீர்வதித்து திருப்தியாக்க அவர் ரொம்ப வாஞ்சோடு கூட காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அளிக்கிற நன்மையினால் உங்களை திருப்தியாக்க போகிறேன். நன்மையான காரியத்தை செய்ய போகிறார், நன்மையான காரியத்தை செய்ய போகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அருமையாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? வெட்கப்பட மாட்டீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வெட்கப்படாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து திருப்திப்படுத்த போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களே தான் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களை கர்த்தர் திருப்தியாக்கி வழிநடத்தப் போகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து திருப்தி அடைய போகிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் இன்றைக்கு திருப்தியான நன்மைகளை செய்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார்.
சரியா? எப்படி திருப்தியான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், வேதத்தில் யாருக்கெல்லாம் அவ்விதமான திருப்தியான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டி, என்னென்ன குறைவுகளில் நீங்கள் இருக்கிறீங்களோ எல்லா குறைவுகளிலும் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை திருப்திப்படுத்த போகிறார். அல்லேலூயா. பாருங்கள், வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். கடைசியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தில், எந்த மனுஷனும் முன்பு நல்ல ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம், திருப்திப்படுத்தினார. குறைவு, வாழ்க்கையில் குறைவுபட்ட நேரத்தில் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்து அங்கு எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாய் பிரமிக்கத்தக்கதாக அங்கு அற்புதத்தை செய்து திருப்திப்படுத்தினார். அதே போல் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவோடு கூட இருக்கிறீங்க? உங்களுடைய குறைவுகள் தேவை, அந்த தேவையை கர்த்தர் கொடுத்து உங்களை திருப்திப்படுத்த போகிறார். குறைவுகளை நிறைவாக்கி நன்மை செய்ய போகிறார். அந்த நேரத்தில் திராட்சரசம் அங்கே இல்லைன்னா, அந்த பந்தியில் பரிமாறுவதற்கு திராட்சரசம் இல்லைன்னா அங்கே மணவாளன் வெட்கப்பட்டு போவான். கல்யாணம் விருந்து அங்கே வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடி, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின்படி இங்கு வெட்கப்பட்டு போகாதபடி அற்புதத்தை செய்து திருப்திப்படுத்தின இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி உங்களை திருப்திப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை? இங்கு திராட்சரசம் தேவை. இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவை? அந்த தேவையில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அந்த தேவையில் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை காணப்பண்ண போகிறார். என்ன தேவையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்தார்கள்? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ, இயேசு உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவதாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 1 சாமுவேல் 1:6, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். இங்கு அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. பெண்ணினால் அவளை வேதனைப்படுத்தும்படியாக வார்த்தைகளை சொல்லி அங்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார். துக்க முகத்தோடு இருக்கிறார். வாழ்க்கையில் குறைவு, பிள்ளை இல்லை என்ற குறைவு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதபடி 5 வருடம், 6 வருடம், 10 வருடம், 12 வருடம் என்று சொல்லி எத்தனையோ வருடங்களாக காத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி உங்களை திருப்தி அடைய பண்ண போகிறார். இந்த அன்னாளுக்கு கர்த்தர் நினைத்தருளி அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரே, அதே கர்த்தர் உங்களுக்கும் நன்மை செய்ய போகிறார். அன்னாளுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்த என் தேவாதி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்யும்படியாக அவர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதபடி வேதனையோடு கூட அங்கலாய்க்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, குறைவோடு கூட இருக்கிறீங்களோ, உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி உங்களுக்கு ஒரு நன்மை செய்து ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. இந்த அன்னாளுக்கு பிறந்த குழந்தை சாமுவேல் எத்தனை ஆசீர்வாதமாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஆசீர்வாதமாக இருந்தார். எத்தனை ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார், தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணினார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னாளை நினைத்தருளிய கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் நினைத்தருளி உங்களை திருப்திப்படுத்த போகிறார். குறைவுனால துக்கத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? கர்த்தர் நன்மை செய்வார். கர்த்தர் நன்மை செய்வார். நன்மை செய்கிற இயேசு, உங்களை திருப்திப்படுத்துகிற இயேசு, திருப்திப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை வேதத்திலே நாம் வாசிக்கலாம். ஆனால் ஒரு சில காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். பாருங்க, கடன் பிரச்சனை. முதல்ல பார்த்தோம், கனார் கல்யாணத்தில் தேவை இருந்தது. தேவையை கர்த்தர் கொடுத்து நிறைவாக்கினார், குறைவுகளை நிறைவாக்கினார். 2வது, அன்னாளுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாதபடி அவள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். குழந்தை பாக்கியம் இல்லை என்ற குறைவை நிறைவாக்கி அங்கு திருப்திப்படுத்தினார். இங்கு கடன் பிரச்சனை. தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனையினால் அவளுக்கு இருக்கிற அந்த 2 பிள்ளையும் அவன் கடன் கொடுத்தவன் தனக்கு அடிமையாக இழுத்துட்டு போகணும்னு சொல்லி கடந்து வந்திருக்கிறான், வேதனைப்படுத்துகிறான். இந்த கடன் பாரத்திலிருந்து எப்படியா விடுதலை பெறுறது? எலிசா அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். எலிசா அங்கே என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார். உனக்கு இருக்கிறது என்ன? கொஞ்சோண்டு என்ன, வா எல்லாத்தையும் கொண்டு வந்து பாத்திரத்தில் வை, எல்லாத்தையும் ஊற்று, நிரப்பு, கொண்டு போய் வீல். இதே காரியத்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். கடன் பிரச்சனையால் தவிக்கிறீங்களா? எத்தனை லட்சம் கடனாக இருக்கட்டும், எத்தனை தொகை கடனாக இருக்கட்டும், இன்றைக்கு உடைய கடன் பாரத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு உங்களை திருப்திப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த சகோதரி, எல்லா எண்ணெயும் எல்லா பாத்திரமும் நிரப்பியாச்சு, சரி விற்று கடன் அடைச்சாச்சு, மீதி இருக்கு, நீ ஜீவனம் பண்ணு. கடன் அடைக்கப்பட்டு மீதியானவிலை எடுக்கும்படியாக, அப்போ தான் திருப்தி வரும். மீதியானவிலை எடுக்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண போகிறார். இங்கே எண்ணெய் பெருகியது, உங்களிடத்தில் இருக்கிற காரியத்தை கர்த்தர் பெருக பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை திருப்திப்படுத்த போகிறார். உங்களுடைய கடன் பாரத்தை நீக்கும்படியாக உங்களுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. கர்த்தர் மேல் உங்களுடைய விசுவாசத்தை வைங்க. ஐயோ, அந்த மனுஷன்ட்ட போய் கேட்டேன், இந்த மனுஷன்ட்ட போய் கேட்டேன், அவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்க, அவங்க தாரேன்னு சொன்னாங்க, ஏமாற்றிடுவாங்க. மனுஷர்கள் ஏமாற்றுவார்கள். ஆனால் கர்த்தரை நோக்கி இருக்கும் பொழுது ஒருபோதும் கைவிடாத கர்த்தர், அவர் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு நன்மை செய்து திருப்திப்படுத்துகிறவர், குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். திருமணம் ஆகலையா? திருமண காரியத்தை நடப்பித்து கொடுப்பார். கடன் பிரச்சனையா? கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். இன்னும் தேவைகளா? தேவைகளை கர்த்தர் கொடுப்பார். என்ன காரியமானாலும் சரி, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய சகல காரியத்தையும் நமக்கு நிறைவாக கொடுத்து நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நம்மை திருப்திப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்த்து முடிப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து
21 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 5 அப்பம் 2 மீன், இந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களுக்கு மேலாக திரளான பெண்கள் சிறுவர்கள் என்று சொல்லி திரளான பேர் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானவைகளை 12 கூட நிறைய எடுக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. அந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய தேவைகள் பெரியதாக இருக்கலாம். ஏன் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, கொஞ்சம் தான் என்ன இருக்கு, பரவாயில்ல, ஏன்ட்ட கொண்டா. இந்த சிறு பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு. ஏசு சொன்னார், ஏன்ட்ட கொண்டாயா, ஏன்ட்ட கொண்டா. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்த வல்லவராயிருக்கிறார். முதல்ல சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை நிறைவாக்கி நம்மை திருப்திப்படுத்துவார். ரெண்டாவதாக அவருடைய பாதத்திலே அழுது பொல்லம்பி தன்னுடைய இருதயத்தை ஊற்றின அன்னாலை போல ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது பொல்லம்பி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கதறும் பொழுது, ஆண்டவரை நோக்கி கெஞ்சும் பொழுது நம்மை திருப்தி பார்க்க வல்லவராயிருக்கிறார். மாத்திரமல்ல 5 அப்பம் 2 மீன் முழுமையாக அர்ப்பணித்தான். தனக்குன்னு ஒரு அப்பமோ ஒரு மீனை எடுத்து வைக்கல, இருக்கிறத அப்படியே கொடுத்துட்டான். இன்றைக்கு உங்களை அப்படியே இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுங்க, இருக்கிற வண்ணமாக. ஐயா, நான் ஒரு பாவியாக வந்தாலும் சரி, அவர் நம்மை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தம்முடைய இரத்தத்தாலே கழுவி நம்மை சுத்தப்படுத்தி நம்மை தமக்கு உகந்த பாத்திரமாக வணைந்து அவர் நம்மை ஆசீர்வதித்து பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். பாருங்கள், இந்த 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த பையன் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். இந்த பையனும் திருப்தி அடைந்து அவனும் தனக்கு தேவையான அப்பத்தையும் மீனையும் வீட்டுக்கு கொண்டு போயிருப்பானே. இன்றைக்கு அதே போல திருப்தியாக்குகிற கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். நம்மை திருப்திப்படுத்துகிறவர், உங்களை ஆசீர்வதித்து திருப்திப்படுத்துகிறார். ஏனென்றால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய ஆவியின் வல்லமை வரங்களில் கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஐயோ, ஒண்டியாக இருக்கிறேன், எனக்கு ஊழியமே இல்லையே, நான் ஒருவன் தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு துணைக்கு ஆள் இல்லையே, பயப்படாதீங்க. அவைகளிலே கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செயல்பட நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்திலும் உறுதுணையாயிருந்து அவர் நம்மை திருப்திப்படுத்தி பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறதுல நாம் அவருடைய வார்த்தையின்படி செயல்பட அழைக்கப்படுகிறோம். இருக்கிறதுல நாம் உத்தமமாய் உண்மையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். அவ்விதமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்த வல்லவராயிருக்கிறார். தேவை, திருமண வீட்டில் குறைவுபட்டதை நிறைவாக்கி திருப்திப்படுத்தினாரே. பெரிய தேவை, வனாந்திரமான இடத்துல 5 அப்பம் 2 மீனை கொண்டு திருப்திப்படுத்தினாரே. ஐயோ, கடன் பிரச்சனை, கொஞ்சோண்டு என்ன இருந்தது அதை பெருக செய்து திருப்திப்படுத்தினாரே. இன்றைக்கு உங்களையும் திருப்திப்படுத்த வல்லவராயிருக்கிறார், திருப்திப்பட வல்லவராயிருக்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லையே, திருமணம் நடக்கலையே, வேலை கிடைக்கலையே, இன்னும் வியாதி சுகமாகலையே, அப்படி என்று சொல்லி என்னென்ன காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் திருப்தி அடைந்தவர்களாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க போகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் எனக்கே ஆசீர்வாதம் இல்லாதபடி நான் எனக்கே வேதனை உள்ளவனாக இருக்கிறேனே, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னை திருப்தியாக்கி என்னை வழி நடத்தும்படியாக எனக்கு நன்மையை கட்டளையிடும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம்.
2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். வாய்க்கால் எல்லாம், பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஐயோ, என் தேவை இவ்வளோ பெருசாக இருக்கு, எனக்கு திருமணமாகி இத்தனை வருஷம் ஆயிட்ட, இனி குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்கும். 100 வயதில் ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பது லேசான காரியம், உங்களுக்கு லேசான காரியம். ஐயோ, எனக்கு எத்தனையோ இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டேன், எத்தனையோ பரீட்சை எழுதிட்டேன், என்னுடைய வயதும் கடந்து விட்டது, இனி எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு என்று வேலை. ஐயோ, என்னுடைய திருமண காரியங்கள் இனி நடைபெறுமா? வயதாகிவிட்டது. யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி முன்குறித்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிற மணவாளனை, இல்லை என்றால் மணவாட்டியை கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு கொடுத்து உங்களை குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்ன காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறீங்க? இத்தனை வருஷமாக வியாதியில் கிடக்கிறேனே, இத்தனை வருஷமா நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே. ஐயோ, கேன்சர் வியாதி, ஐயோ உயிரை பறிக்கக்கூடிய வியாதி, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், மருந்து எல்லாம் வேலை செய்யாமல் போய்விட்டது, இனி நான் மரித்து போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டேன். கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு மறுஜீவனை கொடுக்க முடியாது. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கூறுகளை நீக்கி உங்களை ஆசீர்வதித்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து உங்களை ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்தும்படியாய் இயேசு கடந்து வந்திருக்கிறார். அப்படி சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னிடத்துல இவ்வளவு குறைகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் நீக்கி போட்டு என்னையும் திருப்திப்படுத்தும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சமூகத்தில் அழுது கண்ணீர் சிந்தி இருதயத்தை ஊற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய தேவன் நம்மை திருப்திப்படுத்தி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லா காரியத்திலும் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியஸ்தர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்விதமாய் படுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பில் தான் இருக்குது. முழு இதயத்தோட அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி அந்நாளை போல அழுது இருதயத்தை ஊற்றுவோம். சிறு பையனைப் போல முழுமையாய் அர்ப்பணிப்போம். அந்த வேலைக்காரர்களைப் போல, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நான் நடக்க என ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வருஷத்திலே இந்த 2வது மாதத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஒரு மாதமும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, கடந்த நாட்களிலும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கிற இந்த குறைகளோடு கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். யார் யார் பண தேவையோடு கூட இருக்கிறார்களோ, யார் யார் வியாதியிலிருந்து சுகம் தேவை என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஐயோ இந்த மரண வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் யார் யார் என்னென்ன நன்மைக்காக உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை நடப்பித்து கொடுப்பீராக.
அவர்களையும் ஆசீர்வதித்து திருப்திப்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக அவர்களை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். யார் யார் எந்தெந்த இடங்களிலே வெட்கப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்துல அவர்கள் உயர்த்தப்படும்படியாக, அவர்களை மேன்மைப்படுத்தும்படியாக, சகல காரியங்களிலும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் அவளோடு கூட இருந்து அவர்களை செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி கொடுப்பீராக. ஐயோ, என் வியாபாரத்தில் தோற்று போனேனே, என் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து விட்டேனே, இனி என்னுடைய வியாபாரம் தலைக்குமா என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிய வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாக, இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவீராக. உடைய வல்லமையின் கரம் உடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா, தொடட்டும் ஆண்டவர். ஐயோ, கண்ணீரோடு ஐயோ, இந்த வேதனை எனக்கு எப்பொழுது நீரும், இந்த அவமானத்திலிருந்து நான் எப்பொழுது விடுவிக்கப்படுவேன், இந்த கோர்ட்டு கேஸிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், இந்த நிந்தையான காரியத்திலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும், இந்த பாவ போராட்டத்திலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்பொழுது இந்த பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் எல்லா காரியத்திலும் விடுதலை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய முகங்களிலிருந்து வடிகிற கண்ணீரை துடைத்து எல்லாரையும் நீர் மகிழ்ந்திருக்க பண்ணுவீராக. எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருப்தியாக்குகிற என் தேவாதி தேவன் அன்பு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதித்து திருப்தியாக்குவீராக, திருப்தியாக்குவீராக. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் தண்ணீரால் நிரப்பப்படுமே என்று சொல்லி சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி வயதாகிவிட்டதே, இவைகளை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு சூழ்நிலை சரியில்லை, சூழ்நிலை சாதகமாயில்லை என்று சொல்லி எல்லாம் மாறுதலாக இருந்தால் எல்லாவற்றையும் மாற்றி இப்படி பிள்ளைகளை மகிழ்ந்து கலிகுற பண்ணும்படியாக பிள்ளைகளுக்கு நன்மை செய்து ஆசீர்வதித்து திருப்திப்படுவீராக. இப்படி பலத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ளே அழைத்து கொண்டு வந்த என் தேவாதி தேவன் இந்த புதிய மாதத்திலும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்துக் கொள்வீராக, போக்கி வரத்தையும் பாதுகாத்துக் கொள்வீராக, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பீராக, பாதுகாப்பை கொடுப்பீராக, எல்லா கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். தேவ கரம் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பின் சட்டைக்குள்ளே வைத்து குடும்பமாய் பாதுகாத்துக் கொள்வீராக. பொல்லாப்பு நேரிடாதபடி, வாதை கூடாத்தை அணுகாதபடி, எந்த தீங்கும் நேரிடாதபடி உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்வீராக, இரத்த கோட்டைக்குள்ளே மூடிக்கொள்வீராக. இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளை எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதங்களை செய்வீராக, நன்மைகளை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருத்தரும் திருப்தியாக்குவீராக. இப்படி பலத்த கருத்தில் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, கவலைப்படாதீங்க. திருப்தியாக்குகிற இயேசு உடைய வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து உங்களை திருப்திப்படுத்துவார். அவர் மேல் விசுவாசமாக இருங்க, அவரே நோக்கி பாருங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்க. அவர் நிச்சயமாக உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களை மேன்மையான வாழ்க்கையை வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்போன்ற எங்களுடைய செய்தி மற்றும் ஜெபங்கள் எங்களுடைய ஜீவா மனோகர் என்ற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து பயனடைங்க. நீங்கள் விரும்பினால் ஜீவா மனோகர் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைங்க. அது மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஊழியமாக இருக்கும். கர்த்தர் உங்களை இந்த புதிய மாதத்திலும் ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.